ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் கூட எளிதாக எட்டிவிடலாம். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஆகையால் குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். எப்படி அதை அடையலாம் என்று திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு தீர்மானித்து என்னிடம் சொல்லிவிட்டு நீ செயல்படு. நிச்சயமாகவே அந்த வானத்தை கூட எளிதாக எட்டிவிடலாம். இது யாரும் அந்த இறைவன் நினைத்தால் கூட தடுக்க முடியாது. தனிமை கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான். அந்த தனிமையை கூட நீ தூங்கி கழித்து விடாதே. அதில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. தவறுகள் நடப்பது உன்னை நீ திரித்து கொள்வதற்காகத்தான். முயற்சிகள் எடுப்பது கூட உன்னை நீ முன்னேற்றிக் கொள்வதற்காகத்தான். எதிரிகள் கிடைப்பது கூட உன்னை நீ வளர்த்து கொள்வதற்காகத்தான். அதனால் எல்லாவற்றையுமே லேசாக நினைத்து விடாதே. எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாகவே இருக்கும். நான் சொல்வது போல செய். எல்லோரிடமும் நீ அன்பாக பழகு. அவர்களுக்கு நீ ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு. காலத்தோடு நீ இணைந்து பழகு. காலத்தோடு போகிற போக்கிலேயே நீ சென்றுவிடு. என் சிந்தனையுடன் பழகு. அப்பாவின் சிந்தனை நமக்கு நல்லது தரும் என்ற எண்ணத்துடன் பழகு. எல்லோரிடமும் யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. நீ மனிதரிடம் முதலாவதாக நீ மனிதரிடம் மனிதனாக பழக வேண்டும். அதே போன்று உன்னுடைய பேச்சும் அமைதியுடன் இருக்க வேண்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். காலங்கள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதற்கு போல மனிதனின் குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் அவர்களுக்கு என்று ஒரு அகங்காரம், ஆணவம் எல்லாம், திமிரு எல்லாம் வந்துவிடும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து மட்டும் எடை போடக்கூடாது. அறிவை உலகம் வாழ்த்தும். அறிவை அடக்கியிரு. பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். நாம் மௌனமாக இருப்பதற்கு கூட காரணம் என்னவென்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அதனால் நீங்கள் நினைக்கலாம், அப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று, நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று. அந்த நினைவை நீங்கள் அறவே ஒழித்து விடுங்கள். என் அப்பாவின் துணை எனக்கு என்றுமே இருக்கும். நான் சொல்லாவிட்டாலும் என் அப்பாவிற்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் என்று நீ நம்ப வேண்டும். அப்போதுதான் உன் அப்பாவின் துணை, உன் அப்பாவின் ஆசி, உன் அப்பாவின் முழு அருளும் உனக்கு கிடைக்கும். உனக்கு துணை நான்.